கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால வேளை உங்கள் அனைவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். விண்துளிகள் வாயிலாக இந்த நாளில் சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். சங்கீதம் 22:6 வாசிக்கிறோம். புல்லு புண்ட மேலில் மேல் பெய்யும் மழையைப் போலவும் பூமியை நனைக்கும் தூறலைப் போலவும் இறங்குவார் என்று சொல்லி நாம் வாசிக்கிறோம். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது மறுபடியும் பிறத்தல். நன்கு கட்டித் திறந்தவரும் பணக்காரமான நிக்கோதேமு என்பவர் கிறிஸ்து இயேசுவிடம் ஏதோ ஒரு விஷயத்தை கண்டு அவரிடம் பேசும்படி வந்தார். சமுதாயத்தில் சிறந்த அந்தஸ்துள்ள ஒருவர் ஒரு போதகரை சந்திப்பது அவருடைய தகுதிக்கு நல்லதல்ல என்று எண்ணி கிறிஸ்து இயேசுவை சந்திப்பதற்கு இரவு நேரத்தை தெரிந்து கொண்டார். இயேசுவிடம் வந்து, நீர் தேவனிடத்திலிருந்து வந்த போதகர் என்று அவருடைய செய்தியை ஆரம்பித்தார். இயேசு அவரது புகழை கவனிக்காமல், நீர் மறுபடியும் பிறக்க வேண்டும் என்று அறிவுரை கூறினார். மறுபடியும் பிறத்தல் என்பது காற்றை போல காணக்கூடாது, ஆனால் உணரக்கூடிய அனுபவம் என்பதை நிக்கோதேமு அன்று தெரிந்து கொண்டார். ஒருவர் மறுபடியும் பிறந்தால் அவரிடம் இருந்த பழைய குணங்கள், கோபம், சோகம், பெருமை, அகந்தை, பொறாமை போன்ற துர்க்கணங்களை மறைந்துவிடும். அன்பு, மகிழ்ச்சி, தாழ்மை, பொறுமை, சமாதானம் போன்றவை குடிபுகுந்துவிடும். சில சமயங்களில் துக்கம், ஏமாற்றம், வருத்தம் போன்ற நம்மை தாக்க நம் பரலோக பிதா அனுமதிக்கிறார். இவற்றை நாம் கடந்து வரும்போது வெட்கப்பட்ட புல் நேர்த்தியாய் போல் புது தெம்புடன் நம்பிக்கையுடன் காணப்படுவோம். கலைகளை பிடுங்கப்படுவோம். நிக்கோதேமு நல்லதொரு பாடத்தை கற்றுக்கொண்டார். அதை இருதயத்தில் வைத்தார். இல்லத்திற்கு சென்றார். 3 வருடங்கள் அதை பாதுகாத்து வந்தார். கிறிஸ்துவின் சிலுவை மரண பாடுகளுக்கு பின் அவற்றை நினைவு கூர்ந்தார். சிலுவை நோக்கி பார்த்து வாழ்ந்தார். மிக செல்வந்தரான அவர் தனக்குண்டான யாவற்றையும் விற்று இளம் சபையை விருத்தியடைய செய்தார். ஒன்றுமில்லாதவராய் நாமும் மறுபடியும் பிறக்கும் அனுபவத்தை பெற வேண்டும். பரிசுத்த ஆவியின் ஒத்தாசையுடன் கலைகள் பிடுங்கப்பட வேண்டும். தேவனை நோக்கி பார்த்து வாழ வேண்டும். நாம் தேவனுக்கேற்ற ஒரு உன்னதமான வாழ்க்கை வாழ வேண்டும். அது மிகவும் அவசியம். எனவேதான் வேதத்தில் பலவிதமான உதாரணங்களையும் ஊமைகளையும் அநேக தேவ பக்தர்களின் வரலாற்றும் நமக்கு படிப்பினை தருகின்றன. இந்த மேலான எடுத்துக்காட்டுகளை நாம் கருத்தில் கொண்டு வாழ்வில் தள்ள வேண்டியதை தள்ளி கொள்ள வேண்டியதை கொண்டோமானால் மேன்மையாக இருக்கும். அப்படிப்பட்ட அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்வோமா? தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.